மன்னர் குதிரை மட்டி மடையன் அவர் வந்து முதல் குரு, மீதி 4 பேர் 5 பேர் சிடைங்க இருப்பாங்க, மட்டி மடையன் சிலைத்மேன்னு சொல்லி பெரிய படாபாடு படுத்துவாங்க அவரை போட்டு. குதிரை போயிட்டு இருந்தா இவங்க பின்னாடி போயிட்டே இருந்தாங்க. கொஞ்சம் தூரம் போனோன்னா குருநாதருடைய தொப்பி கீழே வந்துருச்சு. யாரும் கண்டுக்கலாம் இவாட்டு வந்தாங்க. திரும்பி பார்த்தார் குருநாதர், தொப்பி கீழே வந்துச்சு மடையங்களை எவனாச்சும் எடுத்து வந்தீங்களாடா? நீங்க சொல்லல குருநாதரே, நீங்க சொல்லாம நாங்க எப்படி எடுத்து வருவோம்? இனிமேல் இப்ப சொல்றேன், எது விழுந்தாலும் எடுத்து வரணும், சரியா? சரி வாங்க அப்படின்னு போயிட்டே இருந்தாங்க. போயிட்டே இருக்கல, கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பி பார்க்கிறார் குருநாதர். ஒருத்தனி காணா பின்னாடி பார்த்தா அங்க வந்துகிட்டு இருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கூட செமந்து வந்தேன். குதிரை சாணம் போடிச்சவரை அதை அள்ளி செமந்து வந்திருக்காங்க. அட பாவியல, இதேண்டா சமந்த, நீங்க தானே எது விழுந்தாலும் அள்ளி வர சொல்லுங்க, அதே அள்ளி வந்திருக்கோம் அப்படின்னு. அட என்னடா மடையங்களை இதை போய் அழைச்சுவேன், இனிமேல் எது விழுந்தாலுமே எடுக்காங்கடா வாங்கடா அப்படின்னு போயிட்டே இருந்தார். இப்படி குதிரை இப்படி மேட்டில் ஏறி இறங்கும் போது குருநாதர் கீழே விழுந்தார். அவர் வாட்டுக்கு மேல குதிரை ஏற்றிட்டு போயிட்டே இருந்தாங்க. அன்னைக்கு ஒருத்தர் வேகமா வண்டியில போய்கிட்டு இருந்தாரு. மறிச்சா டிராபிக் போலீஸ், நிறுத்து, ஹெட்லைட் இல்ல, டேஞ்சர் இல்ல, லைசன்ஸ் இல்ல, என்ன தைரியத்தில் வந்த பையில 50 ரூபா இருக்க தைரியத்துல அந்தாங்க முடிச்சு போ அப்படின்ட்டார்.